மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் அனைத்து மாவட்டங்களிலும் 13 முக்கிய துறைகள். உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி மக்களுடன் முதல்வர்ன்றதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணால் வர்ற முதல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முகாமில் வழங்கப்படும் சேவைகள் பட்டியல் ஒன்றா ஷோவாகும். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தொழிலாளர் நல வாரியங்கள், பல்வேறு நல வாரியங்கள் மூலம் வழங்கப்படும் சேவைகள், நகராட்சி நிர்வாகம், கிராம பஞ்சாயத்துக்கு, வருவாய்த்துறை, பட்டா பரிமாற்றம், ஆன்லைன் பட்டா பெயர் மாற்றம், சட்டப்பூர்வ வாரிசு உரிமை, சமூகம் மற்றும் பிற சான்றிதழ்கள், வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, காவல்துறை சம்பந்தமாக, மாற்றுத்திறனாளி சம்பந்தமாக மனுக்களை அப்ளை செய்யலாம். சமூக நல புதுமை பெண் திட்டம், ஆதரவற்ற குழந்தைகளுக்கான நிதியுதவி திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அனைத்து ஊர்களிலும் எந்தெந்த பகுதிகள் நடைபெறுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை எந்தெந்த பகுதிகளில் நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் முகாம் நடக்கும் விவரங்களை காட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அனைத்து ஊர்களின் லிஸ்ட்டு PDF ஃபைலாக ஓப்பன் ஆயிரும். எரிசக்தித்துறை, மின்சார வாரியம் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்து தெரிஞ்சு. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இணைக்கப்பட வேண்டிய ஆவணம். வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். தொழிலாளர் நலன், திறன் மேம்பாட்டுத்துறை இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, வாழ்வாதார கடன் உதவிகள் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். ஒவ்வொரு துறைக்கும் தேவையான ஆவணங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க.